கொடுக்கல் வாங்கல் கொடுத்துட்டு வராத கடன்கள் எல்லாம் வசூலாகும். நம்ம வாங்கிட்டு கொடுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் திருப்பி செட்டில் பண்ணுறதுக்குரிய ஒரு காலமாக அடுத்து வரக்கூடிய ஒரு வருஷம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா அடுத்தது நான் சொல்லக்கூடியது, வேலையில் தொழிலில் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுதுங்க. ஏற்கனவே கடந்த ஒரு வருடத்தில் வேலையை இழந்தவங்க, வேலையில் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டுட்டு கிடைக்காம இருந்தவங்க, அல்லது வேலையில் ரொம்ப ப்ரெஷர் அனுபவிச்சுட்டேன் லாஸ்ட் ஒரு வருஷம் ஃபுல்லாக அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, சத்தியமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ப்ரமோஷன் உண்டு, ட்ரான்ஸ்ஃபர் உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா, தானாகவே விசா வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தருவார். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியங்கள்னு நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வருஷத்தில் செய்யலாம். நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் செய்யலாம். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா பண்ணுங்க, வீடு கட்டணுமா பண்ணுங்க, வண்டி வாகனம் வாங்கணுமா வாங்குங்க. ஒரு நல்ல காரியங்களை செய்யணும்னு வீட்டில் மங்கள காரியத்துக்கு யோசிக்கிறீங்களா, கண்ணை மூடிட்டு செய்யுங்க. இது எல்லாமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகவே இந்த வருஷத்தில் மாறும். அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ரொம்ப நல்ல இடத்தை பார்க்குறாரு. 3வது இடத்தை குரு பார்க்குறாருங்க. 3 குரு பார்க்கும் பொழுது பொதுவாக தைரியம் என்பது ஒரு பயங்கரமாக இருக்கும்.